ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீக் ஃபுல்லாகவே பேச்சுலருக்கான ரெசிபி இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா செஞ்சுட்டு அப்போயே சுட சுட சாதம் வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு சாம்பார் ரசம் வைக்கக்கூடாது, எதனா வெரைட்டி ரைஸ் வேணும்னா இது மாதிரி 7 நாள் 7 விதமான ரைஸை நம்ம ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வதக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலர் மாறுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம், ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா இது கலர் மாறணும். கலர் மாறக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை கப்போட துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலான்றதுனால தேங்காய் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வறுபட்டு அது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஆற விடலாம். இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொழப்புத்தனம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இது ஆறிடுச்சு. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கட்டும், ரொம்ப ஃபைன் பவுடரை வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறப்பாக இருக்கட்டும். அந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. அது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து ஒரு 2 பெரட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணமே அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த மசாலா ஃப்ளேவரு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கொஞ்சமாக இது மாதிரி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தாளிப்பு, இது கடுகு உளுத்தம் எல்லாம் தாளிச்சது, அது கூட மசாலா பவுடர் போட்டது, வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாமே நல்லா கலந்து வரணும். அப்போ கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. 7 நாளுக்கு 7 விதமான ரெசிபி செய்ய போகிறேன். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.